முறுக்கு அவல் பொரி. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நெல்லிசேரி அப்படின்ற அக்ரஹாரத்துல 1927 வருஷம் காஞ்சி பரமாச்சாரியா ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளும் மகாத்மா காந்தியும் மீட் பண்ணதா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் எல்லாம் இருக்குங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்து வந்து இந்த இடத்துல, அதாவது இங்க இருக்கிற ஒரு அக்ரஹாரத்துல மீட் பண்ணிருக்காங்க 1927 வருஷம். ஓகேங்க, நியூட்ரிஷன் டிப்ஸோட சூப்பரான நியூட்ரிஷன் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. வணக்கம், நான் உங்க ஷெஃப் சங்கர். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற டிஷ் ஐக்கன் மோலி. ஐக்கன் மோலினா ஃபிஷ் வித் கோகனட் மில்க். அதை நம்ம எப்படி செய்யறது நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆயில், சால்ட், ஜிஞ்சர், கோகனட் மில்க், சாப் ஆனியன், ஃபிஷ் ஸ்லைஸ், கொரியாண்டர், சுகர், பெப்பர் பவுடர், கார்லிக். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ண நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஐக்கன் மோலினா தாய்லாந்துல ஒரு ஃபேமஸான ஃபிஷ் கறி. இது கூட அவங்க தாய்லாந்து ரைஸ் வச்சு சாப்பிடுவாங்க. தாய்லாந்து ரைஸ்னா ஸ்டிக்கி ரைஸ். ரைஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மேஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு ஜாஸ்மின் ரைஸ் கூட இன்னொரு பேர் இருக்கு. இந்த ரைஸ் கூட இந்த ஃபிஷ் கறி நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஐக்கன் மோலி எப்படி பண்ண நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர், ஜிஞ்சரை எப்பவுமே ஸ்லோ ஃபயர்ல வச்சு குக் பண்ணுங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். அடுத்து நம்ம கார்லிக் போடுறோம். அடுத்து நம்ம ஆனியன் ஆட் பண்றோம். ஆனியன் குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனியன் குக் ஆனதும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி கொதிச்சதும் நம்ம இந்த ஃபிஷ்ஷை அதில் குக் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷு போட்டதும் நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா ஃபிஷ்ஷு உடஞ்சிரும். அதுக்காக மெதுவாக திருப்பி விட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் அதை குக் பண்ணணும். ஃபிஷ்ஷு குக் ஆனதும் நம்ம கோகனட் மில்க்கு, சால்ட்டு, பெப்பர், சுகர்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபிஷ் இப்போ குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் திக்கனிங் ஏஜென்ட், டேஸ்ட் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சுகர். பார்த்தீங்களா, ஃபிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம இப்போ கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். எப்பயுமே கோகனட் மில்க் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு, ஐக்கன் மோலின்னு இதை சொல்லுவாங்க. இது வஞ்சர மீனில் நீங்கள் எந்த மீனில் வச்சு வேணாலும் பண்ணலாம். போன்லெஸ் பீஸ், போன் பீஸ், எந்த பீஸ் போட்டு வேணாலும் பண்ணலாம். ஐக்கன் மோலி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் கிடையாது, நார்மலாக டிஷ்ஷு. இது
சைனீஸ் ஐட்டம் கூட வச்சு சாப்பிடலாம். ஈவன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கு கிரேவி தான் வச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி ஐக்கன் மோலி தாய்லாந்து டிஷ் கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். இது இப்போ நம்ம கொரியாண்டரில் கார்னிஷ் பண்ணுறோம். ஐக்கன் மோலி ரெடி ஆச்சு. இதில் வந்து கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் 32% கேலரிஸ் இருக்குது. ஃபிஷ்ஷு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கோகனட் மில்க் வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற வைக்கும். அதுக்காக கோகனட் மில்க் மிக்ஸ் பண்ணி இந்த டிஷ் பண்ணியிருக்கோம். இந்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் ஐக்கன் மோலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் இதை விட அருமையான புதுமையான டிஷ்ஷோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சங்கர். பை. இன்னைக்கு பாலக்காடுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கோதுமை பிரதமன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி அற்புதமான விஷயங்களோட சூப்பர்வான ரெசிபிஸோட உங்களை மீண்டும் மீண்டும் நான் சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjarapeti. Bye bye.